அனைவருக்கும் வணக்கம். என் பக்கத்து வீட்டில் புதிதாக ஒரு தம்பதி குடி வந்தார்கள். அவளுடைய பெயர் ஆயிஷு. அவள் பார்ப்பதற்கு மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி போலவே இருப்பாள். அதனால் நீங்கள் எல்லோரும் அவளை அந்த உருவத்தில் நினைத்து கொள்ளுங்கள். அவளுடைய வயது ஒரு 25 இருக்கும். மல்லுக்கட்டை என்று சொல்லலாம். நான் முதலில் அவளை என் வீட்டின் மொட்டை மாடியில்தான் பார்த்தேன். அப்போது அவள் அங்கிருக்கும் பைப் அருகே குனிந்து அமர்ந்தபடி துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். அன்று அவள் மெரூன் நிற டாப்ஸ் அணிந்து கீழே ஒயிட் கலரில் லெக்கின்ஸும் போட்டிருந்தாள். அவளை பார்த்ததுமே அவளோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் ஏற்பட்டது. நான் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடி என் துணிகளை எல்லாம் காய வைத்துவிடு அவளிடம் பேசச் சென்றேன். அப்போது அவள் தன்னுடைய முடியை 2 கைகளாலும் தூக்கி அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இருந்தாள். நான் அவள் அருகில் சென்றேன். ஹாய், என் பெயர் ஆதி, உங்கள் பேர் என்ன என்று அவளிடம் பேச்சை தொடங்கினேன். அவளோ ஹலோ, நான் தான் ஆயிஷு, எப்படி இருக்கீங்க என்று என்னிடம் கேட்டாள். நானும் நல்லா இருக்கேன் என்று அவளுடைய நலனையும் விசாரித்து பேசி கொண்டிருந்தேன். அப்போதுதான் தெரிய வந்தது அவளுக்கு திருமணமாகிவிட்டது என்றும் அவளுடைய கணவர் ஐடி கம்பெனியில் நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் அவளுக்கு 2 குழந்தைகள் இருப்பதும் மூத்த மகனுக்கு 9 வயதும் இளைய மகளுக்கு 7 வயதும் ஆகிறது என்றும் கூறினாள். நானும் அவளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு கீழே வீட்டிற்கு வந்துவிட்டேன். வந்தாலும் கூட எனக்கு அவளுடைய நினைப்பாகவே இருந்தது. அதன் பிறகும் நானும் வேலைக்கு சென்று விட்டேன். அன்றிரவு ஆயிஷு வீட்டுக்கு வரும்போது என் வீட்டு வாசலில் ஒரு அழுகை சத்தம் கேட்டது. என்னவென்று பார்த்தால் ஆயிஷுவின் கணவர் அவளை அடித்துவிட்டு திட்டிக்கொண்டே படுக்க அறைக்குள் சென்று விட்டான். கண்களை துளைத்தபடியே அவளும் என்னை பார்த்தும் பார்க்காததும் போல நடித்து கதவையும் சாத்திவிட்டு அவளும் உள்ளே சென்றாள். அதன் பிறகும் என் மனமோ அலைப்பாய தொடங்கியது. மறுநாள் நான் வேலையிலிருந்து மாலை சீக்கிரமாகவே வந்துவிட்ட காரணத்தால் மொட்டை மாடிக்கு சென்று கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கலாம் என்று சென்றேன். சென்று பார்த்தால் அங்கு ஆயிஷு கீழே அமர்ந்தபடி ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கொண்டு இருந்தாள். நான் அவளை பார்த்து அவளிடம் சென்றேன். அவளோ வா ஆதி, உட்காரு என்று தன் அருகிலேயே அமரச் சொன்னாள். நானும் அமர்ந்துவிட்டு எங்களை பற்றி ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொண்டோம். பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் என்னுடைய காதல் வாழ்க்கையை பற்றி கேட்டாள். நானும் எனக்கு இருந்தது, ஆனால் என்னுடைய முன்னாள் காதலி என்னை விட்டு சென்று விட்டாள் என்றும் சொன்னேன். பின்னர் நான் அவளிடம் அவளுடைய காதலை பற்றி கேட்டேன். அவள் முதலில் சொல்ல தயங்கினாள். நானோ ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆயிஷு, நம்பி சொல்லுங்க, இதில் என்ன இருக்குது என்று கேட்டேன். அப்போது அவள் சொன்னால், நான் யாரையும் காதலிக்கவில்லை. எனக்கு 15 வயது இருக்கும்போதே என்னுடைய அம்மா இவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். தற்போது எனக்கு 25 வயது ஆகிறது. மூத்த மகனுக்கு 9 வயதும் இளைய மகளுக்கு 7 வயதும் ஆகிறது என்று கண்ணீர் வடித்து கொண்டே சொன்னாள். என்னுடைய வறுமையின் காரணமாக என் அம்மா எனக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்று மிகுந்த சோகத்துடன் இருந்தாள். நானும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்தினேன். பின்னர் அவளிடம் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டேன். அவள் கண்களில் நீர் வழிய தொடங்கியது. நான் ஐயையோ என்னாச்சு, சாரி, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டனா என்று நானும் பதறினேன். அவளோ கண்களை துடைத்துவிட்டு, பரவாயில்லை ஆதி, எனக்கு என் மேரேஜ் லைஃபே பிடிக்கலை. என் புருஷனோ ரொம்ப அப்யூசிவாக இருக்கான். என்னுடைய அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டார். அம்மாவுக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன். நான் சின்ன வயசுல இவனை பார்த்துருக்கேன். நல்ல பார்த்துப்பான், இவன் தான் எனக்கு நல்ல பார்ட்னராக இருப்பான்னு நம்பி 15 வயசுலேயே இவனை நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனால் தினமும் இரவு குடிச்சிட்டு வந்து அடித்து என்னை அப்யூஸ் பண்ணுறான். செக்ஸ் லைஃபும் ஒன்றுமே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை என்று கண்கலங்கினாள். செக்ஸ் லைஃப் என்று அவள் சொன்ன உடனேயே எனக்குள் உற்சாகம் ஏற்பட்டது. அப்படியென்றால் இவளை சுலபமாக நாம் கரெக்ட் செய்து அனுபவித்து விடலாம் என்று எனக்குள் தோன்றியது. அதனால் நான் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளவும் இல்லை. நான் வேறு மாறி பேச ஆரம்பித்தேன். அவன் இல்லை என்றால் என்ன, நான் உனக்கு புருஷனாக இருக்கிறேன் என்று எனக்குள் சொல்லியும் கொண்டேன். ஆனால் இதை நான் வாய்விட்டு சொல்லவில்லை. ஆனால் என் வாயை நான் அடக்கி கொண்டு அவள் கைகளை பிடித்து, விடுங்க ஆயிஷு, சரியாகிவிடும். உங்களுக்கு
சப்போர்ட்டிவா நான் இருப்பேன் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினேன். பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு என் வீட்டிற்குள் நான் வந்துவிட்டேன். அதன் பிறகு அவளுடைய கணவன் இல்லாத போதெல்லாம் நாங்கள் மொட்டை மாடியில் நன்றாக பேசி நேரத்தை செலவழித்தோம். எங்களுக்குள் நல்ல புரிதலும் வளர்ந்த பிறகு மிகவும் க்ளோஸ் ஆகிவிட்டோம். அவன் இல்லாத போது அவள் என்னை வீட்டிற்கு கூட இப்போது அழைக்க ஆரம்பித்து விட்டாள். நானும் அங்கு அவளுடன் பேசி சிரித்து கொண்டு என்னை அவளுடைய மனதில் நன்றாக பதிவு செய்தும் கொண்டேன். ஒரு நாள் மிகவும் நன்றாக மழை பிடித்தது. அன்று நான் எதேச்சியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து விட்டேன். திடீரென ஆயிஷு எனக்கு ஃபோன் செய்தாள். எங்கே இருக்க ஆதி என்றும் கேட்டாள். நான் வீட்டில்தான் இருக்கேன் ஆயிஷு என்று சொன்னேன். நல்லதா போச்சுடா, ஃப்ரீயா கொஞ்சம் என் வீட்டுக்கு வர முடியுமா என்று சொன்னாள். ஒரு சின்ன ஹெல்ப் என்றும் கூறினாள். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து உடனே நான் அவளுடைய வீட்டுக்கு சென்றேன். டேய், மேலே இருந்து ஒரு பொருளை எடுக்கணும்டா, நீ சேர பிடி, நான் ஏறி எடுக்கிறேன் என்று சொன்னார். நானும் சிரித்தபடி, ஆயிஷு விளையாடாத, நான் எதுக்கு இங்கே இருக்கேன், நான் ஏறி எடுக்கிறேன், நீ சேர பிடி என்று சொன்னேன். அவளும் சிரித்து கொண்டே சாரிடா என்று சொன்னாள். நான் நாற்காலியில் ஏறி என்ன எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவளோ சேரை தெரியாமல் அசைத்தாள். நான் சமநிலையை இழந்து அவள் மீதே விழுந்து விட்டேன். இருவரும் தரையில் விழுந்தோம். என் நெற்றி அவளுடைய நெற்றியில் கொஞ்சம் மோதியது. டேய், வலிக்குதுடா, சாரிடா, கவனிக்கலை என்று சொன்னாள். அதெல்லாம் வலிக்கலை என்று சொல்லியபடி அவளுடைய கண்களை பார்த்தபடியே அவள் மீது நான் படுத்து கொண்டே இருந்தேன். நானும் உனக்கு வலிக்குதா என்று கேட்டேன். அவள் இப்போது மெதுவாக இல்லடா, எழுந்திருக்கோ என்று என்னை எழுப்பினாள். ஆனால் நானோ எழுந்திருக்காமல் அவள் முடியை முகத்தில் இருந்து விலக்கி அவளது அழகை ரசித்து கொண்டு இருந்தேன். அன்று என்னடா பண்ற என்று என்னிடம் கேட்டாள். நானோ சற்றும் தயங்காமல் அவளை பார்த்தபடியே அவளுடைய உதட்டில் ஒரு முத்தமிட்டேன். அவளோ சினுங்கியபடி என்னை தள்ளிவிட்டு என்ன பண்ற என்று கேட்டு எழுந்தாள். நான் அவளை பார்த்து, சாரி ஆயிஷு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, நீ அவ்வளோ அழகாக இருக்க, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு என்பது எனக்கு தெரியும், சும்மா நடிக்காத என்று நான் சொன்னேன். அவளும் சற்று தயங்கி, ஆமாம், எனக்கும் உன்னை பிடிக்கும், ஆனால் என் அப்யூஸ் ஹஸ்பண்டை நினைத்தா எனக்கு பயமாக இருக்குது என்று சொன்னாள். நானும் அவன் நல்லவனே இல்லை, அப்புறம் ஏன் அவனை பார்த்து நீ பயப்படுற, அவன் உனக்கு ஃபிசிக்கல் மென்டல் சப்போர்ட் லவ் எதுவுமே கொடுக்கல, ஆனால் நான் அதை தவிர உனக்கு மென்டல் சப்போர்ட் கொடுக்குறேன், நம்ம க்ளோஸ் தானே என்று நான் சொன்னேன். அப்போது அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிய என்னை இறுக்கமாக கட்டியும் கொண்டாள். நான் அவளுடைய முகத்தை பிடித்து சுவற்றில் சாய்த்து கொண்டு மறுபடியும் அவளுடைய உதட்டில் முத்தமிட்டேன். இம்முறை அவளும் எனக்கு ஈடு கொடுத்து நன்றாக முத்தமிட்டாள். எங்கள் உதடுகள் மாறி மாறி கவ்விக்கொண்டு கடித்து கொண்டிருந்தன. அவளின் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லிப் பாம் எனக்கு மிகவும் பிடித்தும் இருந்தது. பின்னர் மெதுவாக என்னுடைய உதட்டை அவளுடைய உதட்டில் இருந்து எடுத்தபோது எங்கள் எச்சில் ஒரு பாலமாக மாறியது. நான் அவளுடைய ஆடைகளெல்லாம் மெதுவாக கலைந்து எறிந்தேன். அடடா, என்ன ஒரு அற்புதமான சிலை என்று சொல்வது போல் அவள் இருந்தாள். உடனே அவளை நான் தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்றேன். அங்கு எங்களுக்குள் என்ன நடக்க வேண்டுமோ அதுவெல்லாமே நடந்தது. அவள் சில நாட்களுக்கு முன்பு என்னோடு பேசும்போது எனக்கும் என் கணவனுக்கும் செக்ஸ் லைஃப் ஒன்றுமே இல்லை என்று கூறியிருந்தாள். அதனால் தற்போது என்னோடு தனிமையில் இருக்கும்போது எனக்கு நல்ல ஒத்துழைப்பும் நல்ல ஈடுபாடுடன் அதில் ஈடுபட்டாள். இதனால் எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது. வெளியேயும் நல்ல மழை பெய்ததால் இந்த தனிமை எங்களை உற்சாகப்படுத்தியது. அன்று மட்டும் நான் அவளுடன் பலமுறை உல்லாசமாக இருந்தேன். அன்று முதல் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. முன்பெல்லாம் அவன் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் நானும் அவளும் மொட்டை மாடியில் பேசி கொண்டு இருப்போம். ஆனால் இப்போதெல்லாம் அவளுடைய கணவன் இல்லாத சமயங்களில் நாங்கள் இருவரும் படுக்கை அறையில் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். இப்படியே எங்களுக்குள் நெருக்கமாகி ஒரு கட்டத்தில் நான் இல்லை என்றால் அவளும், அவள் இல்லை என்றால் நானும் என வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். அப்போது ஒரு நாள் நாங்கள் இருவரும் தனிமையில் இருந்தபோது ஐஷு என்னிடம், எனக்கு என் கணவனுடன் வாழ விருப்பமே இல்லை, அதனால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு எங்காவது சென்று விடுவோமா எனவும் கேட்டாள்.
அப்போதுதான் நான் அவளிடம் சொன்னேன், நாம் திருமணம் செய்து கொள்வது எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் உன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கும்போது நாம் திருமணம் செய்து கொண்டால் அது மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவேளை உன் கணவன் போலீஸில் புகார் அளித்தால் நாம் இருவரும் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும். காரணம், முறைப்படி விவாகரத்து வாங்காமல் திருமணம் செய்து கொண்டால் அது குற்றம் என நான் அப்போது ஐஷுவிடம் சொன்னேன். இதை கேட்ட ஐஷு பல நாள் ரகசியத்தை என்னிடம் சொன்னாள். அதாவது அவளுக்கு 15 வயது இருக்கும்போதே இவருக்கு அவருடைய அம்மா திருமணம் செய்து வைத்து கொடுத்து விட்டார். சிறு வயதிலேயே அப்பாவும் இறந்து விட்டார். குடும்ப வறுமை, கஷ்டம், அதனால் வேறு வழியில்லாமல் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். அப்போது ஐஷுவுக்கு 15 வயது தான் இருக்கும். அதனால் முறைப்படி திருமணம் செய்து வைக்க முடியாது. 18 வயதுக்கு பிறகுதான் திருமணம் செய்து வைக்க முடியும். அதனால் ஐஷுவுடைய அம்மாவோ தன்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வைத்து ஆள் மாறாட்டம் செய்து ஐஷுவை திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் என்று என்னிடம் கூறினாள். அப்படி பார்த்தால் என் அம்மாதான் என் கணவனுக்கு புருஷன், நான் இல்லை. அதனால் அவருக்கும் எனக்கும் நடந்த இந்த திருமணம் செல்லாது. அப்போது எனக்கு 15 வயதுதான். எனக்கு அறியாத வயதில் நான் இவரை திருமணம் செய்து கொண்டேன். அதனால் இது செல்லாத ஒரு திருமணம்தான். நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறினாள். ஒரு வகையில் இதுவும் எனக்கு சரியாக தான் பட்டது. நானும் சரி, யோசித்துவிட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் ஐஷுவுடைய 2 குழந்தைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நான் அப்போது ஐஷுவிடம் கேட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் உன்னுடைய 2 குழந்தைகளையும் நீ என்ன செய்வாய் என்று கேட்டேன். அப்போது அவளோ, நான் என்னுடைய 2 குழந்தைகளையுமே என் கணவனிடமே விட்டுவிட்டு வந்து விடுவேன். எனக்கு நீ வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு என் குழந்தைகள் இடையூறாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் இந்த முடிவை எப்போதோ எடுத்து விட்டேன். என் கணவனிடமே என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் விட்டுவிட்டு வந்து விடுவேன். அவர் தேவையென்றால் இன்னொரு திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து கொள்ளட்டும் என ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவை சொன்னாள். நானும் இவள் எதற்கும் தயாராக தான் இருக்கிறாள் என்று நானும் புரிந்து கொண்டேன். அதன் பிறகு நானும் கொஞ்ச நாள் போக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னேன். அவளும் சரி என சொன்னாள். அதன் பிறகு மீண்டும் எங்களுடைய இரகசிய உறவு தொடர்ந்தது. தினமும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். நாட்கள் செல்ல செல்ல ஐஷுவுடைய நடவடிக்கையில் அவருடைய கணவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. முன்பை விட தற்போது அவளை கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார். தினமும் குடித்துவிட்டு வந்து அவளை கொடுமையும் படுத்தினார். இதனால் தினமும் என்னுடன் தனிமையில் இருக்கும்போது இதை சொல்லியே ஐஷு என்னிடம் அழுதாள். நானும் சரி சரி என நாட்களை கடத்தி வந்தாலும் ஒரு கட்டத்தில் எனக்கும் மனசு கேட்கவில்லை. ஏன் இந்த பெண் அவனுடைய கணவனிடம் தினமும் சித்திரவதை அனுபவிக்க வேண்டும்? இவளுக்கு நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என நானும் முடிவு செய்தேன். அதனால் நாம் இருவரும் எங்காவது சென்று சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். மறுநாளே அவளுடைய துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னுடன் வந்துவிட்டாள். நானும் ஐஷுவும் அவருடைய 2 குழந்தைகளையுமே வீட்டில் விட்டுவிட்டு பக்கத்து ஊரில் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு புதிதாக கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தோம். ஐஷுவுடைய கணவன் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததும் ஐஷு வீட்டில் இல்லாததை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஐஷுவை அவர் பல இடங்களில் தேடி பார்த்தும் ஐஷு கிடைக்கவில்லை. இதனால் அவர் காவல் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய மனைவியை காணவில்லை என்றும் அவர் புகார் அளித்து விட்டார். ஆனால் நாங்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளவும் இல்லை. நான் வரும்போதே ஐஷு, உன்னுடைய செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிடு, அப்போதுதான் நாம் சிறு நாட்கள் வேறு எங்காவது வாழ்வது உன் கணவனால் கண்டுபிடிக்க முடியாது என்றும் கூறியிருந்தேன். அவளும் சரியென சொல்லிவிட்டு வந்துவிட்டாள். நானும் ஐஷுவை அழைத்து வந்த பிறகு அருகில் இருந்த ஒரு சர்ச்சுக்கு சென்று நானும் அவளும் திருமணம் செய்து கொண்டோம். நான் ஐஷுவுக்கு ஏற்கனவே திருமணமான விஷயத்தை மறைத்து தான் திருமணம் செய்து கொண்டேன். ஐஷுவுக்கு இது முதல் திருமணம் என்று சொல்லிதான் நானும் திருமணம் செய்து கொண்டேன். அதனால் எங்களுடைய திருமணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை. அதன் பிறகு நானும் ஐஷுவும் அந்த வீட்டில் தனியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஒரு கட்டத்தில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த நானும் வீட்டை காலி செய்து விட்டேன் என்று ஐஷுவுடைய கணவனுக்கு தெரிய வந்தது. ஒருவேளை தன்னுடைய மனைவியும் பக்கத்து வீட்டில் வசித்தவனுக்கும் ஏதாவது தகாத உறவு ஏற்பட்டு அவன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டானோ என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்தது. அதன் பிறகு அவர் என்னுடைய செல்போனை வீட்டின் உரிமையாளரிடமிருந்து வாங்கி கொண்டு நேராக காவல் நிலையம் சென்று என்னுடைய மனைவி இவனோடு ஓடிவிட்டாலோ என்ற சந்தேகம் எனக்கு எழுந்துவிட்டது. அதனால் இந்த நம்பரை வைத்து இந்த இருப்பிடத்தை கண்டுபிடித்து அங்கு செல்லுங்கள், என் மனைவி கண்டிப்பாக அங்கு இருப்பாள் எனவும் கூறியிருந்தார்.
இதையடுத்து போலீசாரும் என்னுடைய செல்போனை எண்ணை வைத்து நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கே வந்து விட்டார்கள். வந்தபோது நானும் ஐஷுவும் வீட்டில் இருந்தோம். எங்களை இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள். அப்போது ஐஷுடைய கணவனையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்தார்கள். அங்கு வைத்து பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது ஐஷு உறுதியாக தெளிவாக போலீசாரிடம் சொல்லிவிட்டாள், எனக்கும் என் கணவனுக்கும் நான் 15 வயது இருக்கும்போதே திருமணம் நடந்துவிட்டது. அதனால் எங்களுடைய திருமணமே செல்லாது. திருமணம் நடந்தபோது கூட என் அம்மாவுடைய சான்றிதழை வைத்துதான் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார். காரணம், அப்போது எனக்கு 15 வயது தான் இருந்தது என்பதால் முறைப்படி எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்பதால் என் அம்மாவுடைய சான்றிதழை வைத்துதான் மோசடி செய்துதான் திருமணம் நடந்தது. அதனால் இவர் சான்றிதழ் படி பார்த்தால் இவருடைய மனைவி நான் அல்ல, என்னுடைய அம்மாதான் என்று ஒரே போடாக போட்டாள். அது மட்டுமல்ல, காவல் நிலையத்தில் வைத்து அனைவர் முன்பும் அழுதபடியே இவரை திருமணம் செய்ததால் என்னுடைய வாழ்க்கையை போய்விட்டது. இவர் குடிக்கு அடிமையாகிவிட்டார். தினமும் இரவு வரும்போதெல்லாம் குடித்து தன்னுடைய உடம்பையே கெடுத்து விட்டார். செக்ஸ் லைஃப் என்பது எனக்கு இல்லவே இல்லை. இந்த இளம் வயதிலேயே என்னுடைய வாழ்க்கையை இவர் சீரழித்து விட்டார் என கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். இவள் இந்த சிறு வயதிலேயே தனக்கு செக்ஸ் லைஃப் இல்லை என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்படியென்றால் இந்த பெண்ணுக்கு உடல் தேவை ஏற்படுகிறது. அவருடைய கணவனால் இவளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. அதனால் தான் இவள் தனக்கான ஒரு துணையை தேடிக்கொண்டு சென்று விட்டாள் என்று அவள் மீதே சிலர் இரக்கமும் பட்டனர். அனைவர் முன்பும் தன்னுடைய மனைவி இப்படி சொல்லிவிட்டாளே என ஐஷுவுடைய கணவனுக்கு அது பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருந்தது. அதனால் அவர் அதன் பிறகு எதுவுமே வாய் திறக்கவும் இல்லை. காவல் நிலையத்தில் போலீசாருக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒருபுறம் அந்த பெண் இவருடைய முறைப்படி நான் இவளுக்கு மனைவியே அல்ல, என் அம்மாதான் மனைவி என்கிறாள். இன்னொரு புறம் தனக்கு செக்ஸ் லைஃபே இல்லை என்றும் இவர் குடித்தே உடம்பை கெடுத்து விட்டார் என்றும் தினமும் தன்னை கொடுமைப்படுத்துகிறார், சித்திரவதை செய்கிறார் என்றும் சொல்கிறாரே, நாம் என்ன முடிவெடுக்கிறது என போலீசாரை குழம்பி போய்விட்டனர். அதனால் கொஞ்ச நாள் போகட்டும், என்ன நடக்கிறது என பார்த்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் என சொல்லி எங்கள் இருவரையும் காவல் நிலையத்திலிருந்து அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு வீட்டுக்கு வந்த ஐஷுவுடைய கணவனால் தன்னுடைய மனைவி இப்படி சொன்னதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் உடனே சோசியல் மீடியாவில் தன்னுடைய மனைவி பக்கத்து வீட்டில் வசித்த ஒருவனோடு பழக்கம் ஏற்பட்டு அவனுடனே ஓடி சென்று விட்டாள் எனவும், அவள் ஒரு காம பிசாசு எனவும், அவளுக்கு உடல் வெறி அதிகமாக இருக்கிறது எனவும், இப்படி அவளை பற்றி அசிங்கமாக தன்னுடைய கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக சோசியல் மீடியாவில் ஐஷுவும் அவருடைய கணவனும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டு தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட இந்த பதிவானது அதிகமாக வைரலானது. ஒரு கட்டத்தில் நான் குடியிருக்கும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கூட இந்த பதிவை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு ஐஷுவிடமே வந்து இதை பற்றி கேட்டார்கள். இதை கேட்டதுமே ஐஷு உடைந்து போய்விட்டாள். என்னிடமும் சொல்லி வருத்தப்பட்டாள். அப்போதுதான் நான் சொன்னேன், கொஞ்ச நாள் பொறு, நாம் இங்கே இந்த வீட்டையும் காலி செய்துவிட்டு பக்கத்து மாநிலத்துக்கு நாம் சென்று விடுவோம். அங்கு உன்னை யாருக்கும் தெரியாது, அங்கு இருப்பவர்களுக்கு தமிழும் தெரியாது. அதனால் கொஞ்ச நாள் நாம் அங்கு சென்று நிம்மதியாக வாழலாம் என்றும் நான் சொன்னேன். இதை கேட்டதுமே கண்ணீர் வடித்தாள் ஐஷு. எவ்வளவு சீக்கிரம் நாம் செல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்று விடுவோம் எனவும் கூறினாள். அதன் பிறகு கொஞ்ச நாளிலேயே நான் இந்த வேலையை விட்டுவிட்டு நானும் ஐஷுவும் பக்கத்து மாநிலத்துக்கு வந்து ஏதாவது வேலை தேடி சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளலாம் என முடிவு செய்து அந்த வீட்டையும் காலி செய்துவிட்டு இப்போது பக்கத்து மாநிலத்திற்கு நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.